போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் உலகின் கவனம் நேற்றிரவு கத்தார் மீது திரும்பியது. கத்தாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க விமானப்படை தளத்தினை ஈரான் தாக்கியதை அடுத்து இந்த நிலை ஏற்பட்டது. ஈரானின் 3 அணுசக்தி தளங்களை அமெரிக்கா தாக்கிய பின்னர் அதற்கு பதிலடி வழங்கும் வகையில் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருந்தது. நேற்றிரவு என்ன நடைபெற்றது? கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளங்களை இலக்கு வைத்து ஈரான் தொடர் தாக்குதல்களை நடத்தியது. ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என ஈரான் எச்சரித்திருந்த நிலையில் இந்த தாக்குதல் ஈரானால் நடத்தப்பட்டது. கட்டாரில் உள்ள அல் உதைத் அமெரிக்க விமானப்படை தளம் அதன் முக்கிய இலக்காக இருந்தது என்பதை ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியது. ஈரான் இந்த தாக்குதல் நடவடிக்கையை ப்ராமிஸ் ஆஃப் விக்டரி என பெயரிட்டுள்ளது. அல் உதைத் விமானப்படை தளம் ஏன் மிகவும் முக்கியமானது? அமெரிக்க மத்திய கட்டளையின் மத்திய கிழக்கு விமான நடவடிக்கைகளின் தலைமையகமாக அல் உதைத் விமானப்படை தளம் செயற்படுகிறது. அங்கு அமர்த்தப்பட்டுள்ள அமெரிக்க வீரர்களின் எண்ணிக்கை 8000க்கும் அதிகமாகும். அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கான முக்கிய மையமாக இருக்கும் இந்த தளத்தில் உள்ள விமானப்படை தளம் மிக நீளமான ஓடுபாதையை கொண்டதாகவும் காணப்படுகிறது. தாக்குதல்களுக்கு சற்று முன்னர் கட்டார் தனது வான்பரப்பினையும் மூடியிருந்தது. ஈரான் தாக்குதலை நடத்தலாம் என்ற எச்சரிக்கையினால் முன்கூட்டியே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. கட்டாரில் வசிக்கும் அமெரிக்கர்களை பாதுகாப்பாக இருக்குமாறும் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் தாக்குதலுக்கு முன்னர் கட்டாரில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்திருந்தது. இதனிடையே கட்டாரின் தலைநகர் தோஹாவில் வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் சேதங்கள் தொடர்பிலான தகவல்கள் இதுவரை வெளிவரவில்லை. ஈராக்கில் உள்ள அமெரிக்க முகாம்கள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியது. ஈராக்கின் தாஜ் ராணுவ முகாம், பக்தாத் சர்வதேச விமான நிலையம் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளமான விக்டரி பேஸ் கட்டிடத் தொகுதி, இமாம் அலி முகாம் மற்றும் பலத் ராணுவ முகாம் என்பன தாக்குதலுக்கு இலக்காக இருந்தன. கட்டாரின் பதில். ஈரான் தமது நாட்டின் மீது நடத்திய தாக்குதலை கட்டார் கண்டித்துள்ளது. தனது நாட்டின் வான் பாதுகாப்பு பிரிவினர் ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களை அறிந்து வெற்றிகரமாக அதனை முறியடித்ததாக கட்டாரின் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் மஜீத் அல் அன்சாரி தெரிவித்தார். தாக்குதல்களில் கட்டார் இராணுவத்தினர் அல்லது நட்பு நாடுகளின் படைகளில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அவர் கூறினார். இதனிடையே கட்டாரில் தற்போது நிலைமை வழமைக்கு திரும்பியுள்ளதாக உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் சபர் அல் நைம் கூறினார். எந்தவொரு சர்வதேச நெருக்கடி அல்லது மோதலாலும் கட்டார் மக்களின் வாழ்க்கை பாதிக்கப்படாது என அவர் ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்தார். ஈரான் ஏவிய 19 ஏவுகணைகளில் 18 ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு படைகளால் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டதாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ஈரானின் பதில். கட்டாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் கூறுகிறது. கட்டாருடனான வரலாற்று உறவுகள் தொடர்ந்தும் பேணப்படும் என அந்நாட்டின் உயர் தேசிய பாதுகாப்பு பேரவை அறிக்கை தெரிவித்துள்ளது. ஏவப்பட்ட ஏவுகணைகளின் எண்ணிக்கை அமெரிக்காவால் அணுசக்தி நிலையங்கள் மீது வீசப்பட்ட குண்டுகளின் எண்ணிக்கைக்கு சமம் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் பதில். அல் உதைத் அமெரிக்க விமான தளம் தாக்கப்படும் என்பதை முன்கூட்டியே தாம் அறிந்திருந்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். இந்த தாக்குதலில் எந்தவொரு அமெரிக்கரும் பாதிக்கப்படவில்லை எனவும் அது தொடர்பில் தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் சமூக வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதற்கு முன்பே தொடர்புடைய தளத்தில் உள்ள அனைவரும் வெளியேற்றப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறுகிறார். இந்த தாக்குதல் குறித்து முன்கூட்டிய எச்சரிக்கை விடுத்தமைக்காக ஈரானுக்கு நன்றி தெரிவித்த அவர் இப்போது ஈரான் சமாதானத்திற்காக பாடுபட முடியும் எனவும் கூறினார். ஈரானின் தாக்குதல் தொடர்பில் உலக நாடுகளின் பதில். கட்டார் மற்றும் ஈராக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை இலக்கு வைத்து ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களுக்கு மத்திய கிழக்கு நாடுகள் பல தமது கண்டனத்தை வெளியிட்டுள்ளன. சவுதி அரேபியா, ஓமான், எகிப்து, ஈராக், ஜோர்தான் ஆகிய நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனங்களை வெளியிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. விமான பயணங்களின் நிலைமை. ஈரானின் தாக்குதல்களினால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த மத்திய கிழக்கின் வான்பரப்பு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது.
அதற்கமைய கட்டார், பஹ்ரைன், குவைத் ஆகிய நாடுகள் தமது வான்பரப்பினை திறந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே கட்டார் மற்றும் குவைத்துக்கு செல்லும் இலங்கை விமானங்கள் மீண்டும் கொழும்புக்கு திரும்பியுள்ளன. விமானம் ஓமானில் தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிய பின்னர் மீண்டும் இலங்கைக்கு திரும்பியதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. விமானத்தில் இருந்த வெளிநாட்டு பயணிகள் ஹோட்டல்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பயணிகளை அவர்களின் வீடுகளுக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விமான நிறுவனம் தெரிவிக்கிறது. தற்போதைய பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் ஆராய்ந்த பின்னர் விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்கும் நேரம் தீர்மானிக்கப்பட உள்ளது. இதனிடையே துபாய், அபுதாபி, ரியாத் ஆகிய நாடுகளுக்கான விமானங்கள் சிறிய தாமதங்களின் பின்னர் அந்த நாடுகளில் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏனைய விமான சேவைகள் வழமை போல் முன்னெடுக்கப்படுவதாக நிறுவனம் மேலும் தெரிவிக்கிறது. கட்டாரின் நிலைமை தொடர்பில் நேற்றிரவு பதிவான காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள். கட்டாரில் ஏராளமான இலங்கையர்கள் வசிக்கின்றார்கள். நாட்டிலிருந்து தொழிலுக்காக அங்கு சென்றவர்களும் உள்ளார்கள். நேற்றிரவு இடம்பெற்ற தாக்குதல்களை அடுத்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தின் தற்போதைய நிலைமை எவ்வாறாக உள்ளது? இது தொடர்பிலான தகவல்களை பஹ்ரைன் ராஜ்யத்திலிருந்து தருகிறார் அஷேன் தாரக. இந்த தாக்குதல்களால் இங்கிருக்கும் இலங்கையர்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளன. நேற்றிரவு முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் பஹ்ரைனின் நிலைமை தொடர்பில் உங்களுக்கு தகவல்களை வழங்குவதாக இருந்தால், பஹ்ரைன் ராஜ்யத்திற்குள் நேற்றிரவு 7:37 அளவில் பாதுகாப்பு சமிக்ஞை ஒலி எழுப்பப்பட்டது. 1.5 மணித்தியாலங்களுக்கும் அதிகமாக குறித்த ஒலி எழுப்பப்பட்டது. பஹ்ரைன் வான்பரப்பினூடாக பயணித்த அறிந்திராத பொருட்களினால் இந்த எச்சரிக்கை சமிக்ஞை எழுப்பப்பட்டதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவிக்கின்றனர். அதனால் இந்த நாட்டின் பிரஜைகள் மற்றும் பஹ்ரைனில் வசிக்கின்ற அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதனிடையே அமெரிக்காவினால் கட்டாரில் உள்ள இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டது. இருப்பினும் இப்போது நாட்டின் நிலைமை வழமைக்கு திரும்பியுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். இருப்பினும் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர்கள் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். பஹ்ரைனில் உள்ள அமெரிக்க தூதரகம் உள்ளிட்ட ஏனைய தூதரகங்கள் தமது பிரஜைகளுக்கு மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு, பாதுகாப்பு இடங்களுக்கு தங்கியிருக்குமாறும் பாதுகாப்பு பிரிவினரின் ஆலோசனைக்கு அமைய கோரிக்கை விடுத்துள்ளது. இப்போது மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள நிலைமையினால் எதிர்காலத்தில் பொருளாதார நெருக்கடி உருவாகலாம் என உலக பொருளாதார ஒன்றியம் அறிக்கையொன்றினூடாக தெரிவித்துள்ளனர். உடனடியாக தீர்மானத்தை முன்னெடுக்குமாறும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர். இதுவே தற்போதைய பஹ்ரைனின் நிலைமை. மேலும் பல தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றேன். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக அஷேன் தாரக, பஹ்ரைனில் இருந்து. இவ்வாறு கட்டாரின் நிலைமை தொடர்பிலான தகவல்களோடு இணைந்து கொள்கிறார் கட்டாரிலிருந்து அப்துல் முஜீப் முசாதிக். கத்தார் நாடு நேற்று சுமார் 7 மணிக்கு கத்தாருடைய தனது முழு வான்பரப்பையும் மூடியது. இதன் பின்னர் 7:30 மணி முதல் சுமார் 15 நிமிடங்கள் கத்தார் வான்பரப்பில் அசாதாரண சூழ்நிலை நிலவுவதை எங்களால் அவதானிக்க முடிந்தது. அதேவேளை கத்தார் நாட்டில் வசிக்கின்ற இலங்கையர்கள் உட்பட ஏனைய அனைத்து நாட்டவர்களுக்கும் எந்தவிதமான பாதிப்போ எதுவும் இல்லை என தத்தமது தூதரகங்கள் அறிவித்திருக்கின்றது. மீண்டும் ஏதாவது அசாதாரண சூழ்நிலை நிலவும் பட்சத்தில் இலங்கை தூதரகம் உட்பட அனைத்து நாட்டின் தூதரகங்களும் பொறுப்புடன் இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேவேளை நேற்றிரவு நடைபெற்ற அரசு விசேட ஊடக சந்திப்பில் கத்தார் நாட்டின் உள்துறை அமைச்சு மற்றும் பாதுகாப்பு அமைச்சு தற்போது அசாதாரண நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் கத்தார் வாழ் மக்கள் தத்தமது அன்றாட வாழ்க்கையினை வளமை போல் மீண்டும் ஆரம்பிக்குமாறும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கத்தாரிலிருந்து அப்துல் முஜீப் முசாதிக்.